காத்திபுல் கௌமி அல் ஆலிபுல் பாலில் மௌலவி அல்ஹாஜ் ஏ அப்துர் ரவுப் மிஸ்பாஹி பஹி அவர்கள். அரிதான காட்சியோ அறிவன் சுகவாரி யாவும் நுகத்தாவதனிலோ அகுல் குலாவான ஆலமல கூத்திலோ ஆலம் அசுவல் தண்ணிலோ உரிகணா தீனவட்டாங்கயோகத்திலோ கோடானு கோடி மறையால் கூறறிய சிவராச யோகத்திலோ ஒரு குறையா பெருங்கடலிலோ நாளை நிகழ் அருளாள நேனி இருப்பதின் நாயினே கருள் செய்வாய் நற்குணம் குடிகொண்ட பாத்திகாவான ஒரு நாதன் மொழியிலே. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி தஜல்லா லிஇபாதிஹில் ஆரிஃபீன பிதாத்திஹி வஸிஃபாத்திஹி வஅஸ்மாஇஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அல்-மௌசூமி பிஜமீஇ ஸிமாத்தி وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமான அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் சற்குணசீலர் சன்மார்க்க போதகர் சத்திய திருத்தூதர் சர்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன வழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தமர்கள் சஹாபா பெருந்தகைகள் நல்லவர்கள் வல்லவர்கள் அனைவர்கள் மீதும் மேல்நிலை கண்ட ஞானி இறையன்பில் லயித்த பாணி மஹபூபே சுபஹானி மாஷூகே ரஹ்மானி சிந்தீனே நூரானி ஐக்கலே சமதானி மக்பூலே ஹர்தோ ஜஹானி சையதுனா முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறியது. இவ்விழாவிற்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற பத்ரியா ஜும்மா பள்ளி வாயிலினதும் அல் குல்லியத்து ரப்பானியா அரபு கல்லூரியினதும் தலைவர் அல்ஹாஜ் மீனா ஆனாமுனா இப்ராஹிம் அவர்களே, இம்மேடையில் வீற்றிருக்கின்ற இஸ்லாமிய விஞ்ஞான பேரவை உலமாக்களான எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர்களே, இவ்விழாவினை சிறப்பிக்க வருகை தந்துள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அன்பு தாய்மார்களே, அண்ணன் தம்பிமார்களே, இன்று பத்ரியா ஜும்மா பள்ளி வாயிலின் முன்னல், அதாவது அல் குல்லியத்து ரப்பானியா அரபு கல்லூரியின் முன்னல் விழாக்கோலம் பூண்டிருப்பதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இங்கு என்ன கருத்துக்களை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், என்ன தத்துவங்களை நான் பேசுவேன் என்று நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். எனவே மிகச் சுருக்கமாக ஆனால் விளக்கமாக உங்கள் மத்தியில் இஸ்லாமிய ஞானத்தை, அல் குர்ஆன் தரக்கூடிய ஞானத்தை, நபிமார்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தந்த ஞானத்தை குதுபுல் அக்தாப் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், சுல்தானுல் ஆரிஃபீன் சையத் அஹ்மத் கபீரி ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா அபுல் ஹஸன் அலி ஷாதிலி கத்தல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், சையதுனா ஹாஜா முஹையுத்தீன் சிஸ்தி அல்-அஜ்மீரி சஞ்சதி கத்தல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் போன்ற ஆரிஃபீன்கள், மாமேதைகள்,
என்ன தத்துவத்தை தந்தார்களோ சொல்லி போந்தார்களோ அதே தத்துவத்தை, அதே மெய்ஞானத்தை, அதே தௌஹீதை, அதே அத்வைத ஞானத்தை உங்கள் மத்தியில் மிகச் சுருக்கமாக ஆனால் விளக்கமாக தரலாம் என விரும்புகின்றேன். இன்று உங்கள் மத்தியில் நான் மிகச் சுருக்கமாக பேச நினைத்தாலும் நான் எடுத்திருக்கின்ற தலைப்பு மிக விரிவானது, சமுத்திரம் போன்று பறந்து காணப்படக்கூடியது, எல்லையற்றது, நிகழற்றது, எவராலும் ஆழம் கண்டுவிட முடியாதது. அப்படியான ஒரு தலைப்பை நான் தூக்கி இருக்கின்றேன். குறுகிய நேரத்திற்குள் விளக்கமாக அவற்றை சொல்வதாயிரும் அது கடினம். இருந்த போதிலும் என்னால் முடிந்தவரை உங்களுக்கு தெளிவாக்கும் நோக்கத்தோடும் புரியாத மக்களுக்கு புரிய வைக்கும் நோக்கத்தோடும் அத்வைத ஞானத்தை, இஸ்லாமிய தௌஹீது கொள்கையை உங்கள் மத்தியிலே சொல்ல நினைக்கிறேன். இதுதான் இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு. பிரபஞ்சத்தின் மூலம் எது? ஆழத்தின் மூலம் எது? உலகத்தின் மூலம் எது? இவ்வையகத்துக்கு கரியது, சுவர்க்கத்துக்கு கரியது, நரகத்துக்கு கரியது. நாம் காணுகின்ற கடல், மலை, நதி, பாதாளம், மனிதர்கள், மரங்கள், செடிகள், கொடிகள் மற்றுள்ள சகல படைப்பினங்களுக்கும் மூலம் எது? இப்பிரபஞ்சம், இந்த ஆழம் எந்த மூலத்தின் கோலம், எந்த மூலத்திலிருந்து வந்தவை என்பதை பற்றி நாம் ஆராய கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். பிரபஞ்சம் என்று சொன்னால் உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். அல்லாஹு தஆலா எதையெல்லாம் படைத்திருக்கின்றாரோ அவை அனைத்தும் பிரபஞ்சம் என்ற சொல்லுக்குள் அடங்குகிறது. அப்படியானால் அவனுடைய படைப்புகளுக்கு மூலம் எது, அவனது படைப்புகளுக்கு கரியது என்பதை பற்றி நாம் ஆராய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நன்றாக சிந்தனை பண்ணி பாருங்கள் சகோதரர்களே, நன்றாக ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு மூலம் இருக்க வேண்டுமா இல்லையா? இருக்க வேண்டும். எனக்கு ஒரு மூலம் இருக்க வேண்டும். இதோ இருக்கின்ற இந்த மேசைக்கு ஒரு மூலம் இருக்க வேண்டும். இதோ இருக்கின்ற இந்த ஒலிவாங்கிக்கு ஒரு மூலம் இருக்க வேண்டும். இப்படி உலகத்தில் இருக்கின்ற சகல பொருட்களுக்கும் மூலம் இருக்கவே வேண்டும். அந்த மூலம் எது? அந்த கரு எது? நன்றாக சிந்தனை பண்ணி பாருங்கள். உங்களுடைய பகுத்தறிவை விரித்து பாருங்கள். உங்களுடைய அக்கலுக்கு இடம் கொடுத்து சிந்தித்து பாருங்கள். அபலா யதபரூனல் குர்ஆன அலா குலூபின் அக்வாலுஹா. குர்ஆனை சிந்திக்காமல் இருக்கிறார்களே அரபு படித்தவர்கள், மௌலவி பட்டம் பெற்றவர்கள், உலமாக்கள் என்று வாழக்கூடியவர்களை தட்டி கேட்கின்றார்கள். அபலா யதபரூனல் குர்ஆன அலா குலூபின் அக்வாலுஹா. குர்ஆனை அவர்கள் ஆராய வேண்டாமா? அல்லது அவர்களுடைய உள்ளம் பூட்டப்பட்டிருக்கின்றதா, தாழிடப்பட்டிருக்கிறதா? ஏன் ஆராயாமல் இருக்கிறார்கள்? யார் ஆராய வேண்டும்? திருமறையை ஆராய்வதாயின் அரபு மொழி படித்திருக்க வேண்டுமே. திருமறை அரபு மொழியே அருளப்பட்டது. அதை ஆராய்வதற்கு அரபு மொழி தெரிந்திருக்க வேண்டும். அல்லாஹ் தட்டி கேட்கின்றான் என்றால் உங்களை போன்ற பாமர மக்களை தட்டி கேட்கவில்லை, அரபு படித்த அறிஞர்களை தட்டி கேட்கலாம். ஏன் சிந்திக்காமல் இருக்கிறீர்கள்? சரி, அவர்கள் சிந்திக்காது போனாலும் பாமரர்களாகிய நாம், படிக்காதவர்களாகிய நாம் சிந்தனை பண்ணி பார்ப்போம். இந்த பிரபஞ்சத்தின் மூலம் எது? இந்த ஆழத்தின் அடிப்படை எது? அசல் எது? நன்றாக சிந்தனை பண்ணி பாருங்கள். நீங்கள் அணிந்திருக்கின்ற ஷர்ட்டுக்கு மூலம் இருக்கிறது, அதை பஞ்சென்று சொல்வீர்கள். நாம் அணிந்திருக்கின்ற
சப்பாத்திற்கு மூலம் இருக்கின்றது, அதை தோல் என்று சொல்வீர்கள். நாம் அமர்ந்திருக்கின்ற புத்துவத்திற்கு மூலம் இருக்கின்றது, அதற்கு மரம் என்று சொல்வீர்கள். அப்படியானால் உலகத்தில் இருக்கின்ற சகலவற்றுக்கு மூலம் ஒன்று இருக்க வேண்டுமா இல்லையா? ஒரு அடிப்படை இருக்க வேண்டுமா இல்லையா? ஒரு அசல் இருக்க வேண்டுமா இல்லையா? அதுதான் மூலம். அது எது, அது என்ன என்பதை பற்றி நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அதை பற்றி இறைவன் தெளிவாக திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் நன்றாக சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும், நன்றாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைவன் சகல படைப்புகளையும் படைப்பதற்கு முன், எந்த ஒரு சிருஷ்டியையும் சிருஷ்டிப்பதற்கு முன் அவன் மட்டுமே இருந்தான். அவன் தனித்திருந்தான், அறியப்படாத வஸ்துவாக இருந்தான், எவராலும் வெட்டிக்கொள்ள முடியாத ஒரு வஸ்துவாக இருந்தான். அதை அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி எந்த ஒரு படைப்பையும் படைப்பதற்கு முன்னால் அவன் தனியே இருந்தானே. தனியே இருந்த இறைவன், தனியே இருந்த அல்லாஹ் இப்பொழுது படைப்புகளை படைக்கப் போகின்றான். முதலில் எதை படைத்தான்? ஹதீஸ்கள் ஆதாரமாக இருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒளியை படைத்தான். அவர்களின் ஒளியில் இருந்து சகல சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்தான். சரி, இது ஹதீஸ் தரும் தகவல். நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அல்லாஹ் இருக்கின்றான், எந்த ஒரு படைப்பும் இல்லை. நாயகத்துடைய ஒளியும் இல்லை, மலையும் இல்லை, கல்லும் இல்லை, மனிதனும் இல்லை. எந்த ஒரு வஸ்துவே கிடையாது, அவன் மட்டும் இருந்தான். இப்பொழுது படைக்கப் போகிறான். எங்கிருந்து படைக்கின்றான்? எதிலிருந்து உண்டாக்குகின்றான்? எதிலிருந்து உற்பத்தி செய்கின்றான்? எதிலிருந்து வெளியாக்குகின்றான்? நன்றாக ஆராய்ந்து பாருங்கள். நான் இதற்கு விடை சொல்லாமலேயே உங்களுடைய பகுத்தறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்தால் கூட புரியும். எந்த ஒரு வஸ்துவும் இல்லை, எந்த ஒரு படைப்புமே இல்லை, இறைவன் மட்டும் இருக்கிறான். அவன் இப்பொழுது படைக்கப் போகிறான். எதிலிருந்து படைக்க வேண்டும்? ஒன்றுமில்லையே. இருப்பது அவன் மட்டும்தான். இருப்பது அவனுடைய தாத்து மட்டும்தான். இருப்பது அவனுடைய வுஜூது மட்டும்தான், வேற ஒன்றுமே கிடையாது. தாத்து என்றாலும் வுஜூது என்றாலும் இரண்டும் ஒன்றே. அவனுடைய தாத்து மட்டுமே இருக்கிறது, அவனுடைய வுஜூது மட்டுமே இருக்கிறது. இப்பொழுது படைக்கப் போகிறான். நாயகத்துடைய ஒளியை படைத்தாலும் சரி, மலையை படைத்தாலும் சரி, மண்ணை படைத்தாலும் சரி, மண்ணை, காற்றை, நெருப்பை, நீரை எதை படைத்தாலும் சரி, எங்கிருந்து படைக்க வேண்டும்? அவனுடைய தாக்கு மட்டும்தான் இருக்கின்றது. படைப்பதானால் அதிலிருந்துதான் படைக்க வேண்டும். ஓரொன்று இல்லை. ஓரொன்று இருக்குமானால் அதிலிருந்து படைத்தது என்று சொல்லலாம். அங்கேதான் ஒன்றுமில்லை. அவன் மட்டுமே இருக்கான். அவனுடைய தாக்கு மட்டுமே இருக்கிறது. எதிலிருந்து படைக்கிறான்? தன்னுடைய தாக்கில் இருந்து படைக்கிறான். தன்னுடைய புஜூதில் இருந்து சிருஷ்டிக்கின்றான். தன்னுடைய தாக்கில் இருந்து வெளியாக்கி வைக்கின்றான். இந்த படைப்புகளை, சிருஷ்டிகளை தாக்கில் இருந்து அவன் வெளியாக்கவில்லை. அது தானாக உண்டாகியது என்று சொல்ல முடியுமா? உங்களுடைய பகுத்தறிவு ஏற்றுக்கொள்ளுமா? திருமறை ஏற்றுக்கொள்ளுமா? திருநறையின் ஹதீஸ்தான் ஏற்றுக்கொள்ளுமா? இல்லை. இல்லாத ஒன்றிலிருந்து ஒன்றை படைக்க முடியவே முடியாது. அல் அதமு லா யூஜது, இது பொதுவிதி. இல்லாமை உண்டாக முடியாது. இன்மை என்பது உண்டாக முடியாது. இது பொதுவிதி. படித்தவர்கள் மட்டுமல்ல, மாணவர்கள் மட்டுமல்ல, பகுத்தறிவுள்ள அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான்